அவர்கள் போய் வந்த மெஹராஜ் என்ற அந்த சிறப்பான பயணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு சொல்லி அல்லதி பாரக்னா ஹவுலஹு. நிறைய இந்த வரலாறை நாம் கேட்டிருப்போம். பெருமானார் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருந்த பொழுது அல்லாஹுடைய தூதருடைய 50வது வயசிலே அல்லாஹு தஆலா மெஹராஜ் என்ற விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள செய்தான். அந்த நேரத்திலே பெருமானார் அவர்கள் மிகவும் துவண்டு சங்கடத்தோடு இருந்த நேரம் அது. கதீஜா அம்மா அவர்களுடைய வஃபாத். நேற்றைய தினம்தான் கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தான ரமலான் பிறை 10. பெருமானார் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த மனைவிகளில் ஒருவர் தான் கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் இறக்கக்கூடிய வஃபாத்தாகக்கூடிய நேரம் அல்லாஹுடைய தூதருக்கு 50 வயசு. கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது தொழுகை கடமையாக்கப்படவில்லை. கதீஜா அம்மா வஃபாத்தாகும் பொழுது நோன்பு கடமையாக்கப்படவில்லை. அதற்கு முன்பே அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று சென்றார்கள். அப்ப தொழுவாம நோன்பு வைக்காம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க செய்த தியாகத்தை போன்று உலகத்தில் யாரும் எந்த பெண்மணிகளாலும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட இன்று சவுதியில் அமையப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அன்னார்ந்து பார்க்கக்கூடிய கிளாக் டவர் இருந்த பகுதியில் தான் அவர்களுடைய வீடு இருந்ததாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கதீஜா அம்மா அவர்கள் சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்ட மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. அல்லாஹுடைய தூதருக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக முதலிலே அல்லாஹுடைய தூதர் அவர்களை திருமணம் முடித்து இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகத்தினுடைய முதல் பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த பிரிவை தாங்க முடியாமல் கதீஜா அம்மா அவர்களுடைய மன்னரை ஜன்னத்துல் முஅல்லா, காபத்துல்லாவுக்கு பின்பக்கம், மருவா வாசலுக்கு பின்பக்கமாக சென்றால் அங்கே முக்கியமான பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கிறது. சில வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆதிகள் ஆசைப்படுறதே கிடையாது. ரொம்ப மனவேதனையா இருக்கு. மஸ்ஜிதுல் ஜின் அங்கே தான் இருக்கிறது. சூரத்துல் ஜின் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து அபூஜகல் சொன்னான்ல, நீங்க மரம் கூப்பிட்டா வருமானு சொல்லி மரம் நடந்து வந்தது, பெருமானாருக்கு சஜிதா செய்தது. அந்த இடமும் அந்த இடத்தில் தான் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஜின்னு பக்கத்துல மரம் சஜிதா செய்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு பொது மன்னிப்பு விட்டாங்க காபிர்களுக்கு. அந்த இடமும் பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. அதற்கு பின்பக்கமாக சென்றால் அன்னை கதீஜா அம்மா அவர்களுடைய ஜியாரத். அல்லாஹு தஆலா அம்மா அவர்களை அனைவரும் ஜியாரத் செய்யக்கூடிய, அம்மா அவர்களுடைய ஜியாரத்தை அனைவரும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதனால என்ன கிடைக்குது? பெரும்பாலும் சௌகரியமா பஸ்லயே உட்கார்ந்து ஏசிலேயே பார்த்துட்டு இதுதான் கதீஜா அம்மா அவருடைய ஜியாரத்துன்னு பெரும்பாலும் வந்துருவாங்க. மனக்கெட்டு நடந்து போய் யாரும் ஜியாரத் பண்றதில்ல. அந்த மன்னரையில என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்களே அந்த கபருக்குள்ளிலே இறங்கி அம்மா அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால் அது கதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே தவம் இருந்த பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு ஒவ்வொரு வேளை உணவும் நடந்து சென்று கொடுத்து வருவார்கள். அந்த ஜபலே நூருக்கு கூட நம்மால் நடக்க முடியவில்லை. ஏதோ 15 நாள் உம்ராவுக்காக, 35 நாள் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய நாம அந்த இடத்தில் நடந்து செல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் கதீஜா அம்மா அவர்கள் நடந்து சென்று அல்லாஹுடைய தூதருக்கு உணவு கொடுத்து வருவார்கள், ஆறுதல் சொல்லி வருவார்கள். அப்படி அம்மா அவர்கள் வரும் பொழுது பெருமானார் அவர்கள் ஜிப்ரீலோடு சம்பாஷணை செய்து கொண்டிருப்பார்கள். குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கும், வசனத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கதீஜா அம்மா அவர்கள் வரக்கூடிய சத்தத்தை பார்த்தவுடன் வானவர் கோமான் ஜிப்ரீல் சொல்வார், கதீஜா அம்மா அவர்கள் நாயகமே உங்களை பார்க்க வருகிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் அப்படி என்று சொல்வார்கள். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? தியாகத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அடக்கம் செய்து எப்பொழுதும் போல் அந்த ஜனாசாவை கிபிலாவின் பக்கமாக நோக்கி வைக்கும் பொழுது அந்த முகம், அந்த ஜனாசா அம்மாவுடைய அந்த பூத உடல் வானத்தை நோக்கியது. மீண்டும் பெருமானார் அவர்கள் திருப்புகின்றார்கள், வானத்தை நோக்குகிறது. மீண்டும் பெருமானார் அவர்கள் திருப்பி வைக்கின்றார்கள். அம்மா அவர்களுடைய முகம் வானத்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த மையத்துன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள், திருப்பி வைக்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புவான் ஜிப்ரீல் இடத்திலே, நாயகமே கதீஜா அம்மா அவர்கள் காபாவை பார்த்து இருக்க வேண்டாம், அவர்கள் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கட்டும், ஏனென்றால் கதீஜாவை நான் பார்த்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய பார்வை நேர இறங்குது எங்க? ஜன்னத்துல் முஅல்லாவிலே. உலகமெங்கும் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை தான் வைத்திருந்தான் என்றாலும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லா,
அதனுடைய சிறப்பு தெரியல. அப்படியா அதற்கு சரி ரைட்டு, நம்ம ஒரு தரகா மாதிரி பார்த்துட்டு வந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட அல்லாஹு தஆலா சொல்றான், கதீஜா அம்மாவை நான் பார்த்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, the mouth is not end of our life. மரணம், the death is not end of our life. மரணம் என்பது நம்முடைய வாழ்வின் கடைசி அல்ல, that is the beginning அப்படின்னு சொல்லி முழங்கக்கூடிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மறைந்த பழனி பாபா அவர்கள் சொல்வார்கள், கள்ளி செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருப்பதை நான் விரும்புகின்றேன். ஒரு கல்லு விஷமான செடியில் நான் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருப்பேன். 100 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வீரனாக இருந்து மரணிக்கத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என்று வீர முழக்கமிட்ட திரு ஜனாப் மர்ஹூம் பழனி பாபா அவர்களுடைய அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த உலகத்தினுடைய அமெரிக்க ஏகாதிபதி ஆட்சியினுடைய அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள். இஸ்ரேல் என்ற மிக அதிபயங்கர கொடூரர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஈரானுடைய அதிபர் அயத்துல்லா மகானி அவர்கள் இன்று ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குடும்பத்தோடு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லா அரபு அரசர்கள் எல்லாம் யூதன் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கும் யூதனுடைய அந்த சவகாசத்தால் அடிமையாக அடிவருடிகளாக இருந்த இந்த காலகட்டத்திலே கொள்கையால் ஷியா என்ற வித்தியாசம் பெற்றாலும் அயத்துல்லா அவர்கள் இந்த அமெரிக்க ஏகோபத்திய இந்த மிகப்பெரிய அந்த ரவுடிகளுக்கு பயப்படாமல் தன்னுடைய வீரத்தோடு 86 வயதிலே இன்று காலமாயிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் அமெரிக்கா எதனால் இந்த தாக்குதல்? நோன்பு ரமலானுடைய காலம். நேற்று கூட சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? யாராவது சண்டைக்கு வந்தாலும் கூட நான் நோன்பாளி என்று சபுராக இருக்கக்கூடிய பொறுமையின் மாதம். நேற்றைய தினம் சகர் நேரத்திலே வேண்டுமென்றே வம்பு இழுத்து ஈரான் மேல சகர் மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பள்ளிக்கூடங்களில் பாம் வைத்து கிட்டத்தட்ட 70 சிறுவர் சிறுமிகள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுமையான தாக்குதலை ஈவு இரக்கமின்றி இந்த அயோக்கிய யூதர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த யூதர்களை பத்தி தான் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல சொல்றான். இவர்கள் தவறு செய்வதற்கு எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் இறங்கி வருவார்கள். இப்ப நடக்கப்பட்ட தாக்குதல் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள், உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கப்படக்கூடிய அயோக்கியர்கள், சிறுவர்களையும் சிறுமிகளையும் கடத்தி சென்று மிகப்பெரிய தவறான விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர் இந்த உலகத்தில் அடிபட ஆரம்பித்து விட்டது. பசும்போல் தோல் போர்த்திய புலியாக மாறிய இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அதை மறைப்பதற்கு, தான் செய்த அந்த அசிங்கத்தை மறைப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபருடைய வீடியோ மக்களுக்கு மத்தியிலே வெளியாகிவிட்டது. நம் நாட்டு பிரதமருடைய போட்டோ வெளியாகிவிட்டது. அரபு நாட்டினுடைய நிறைய இளவரசர்களுடைய மண்டவாள தண்டவாளங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த அசிங்கங்களை மக்கள் காரி துப்புவதற்கு முன்பு உலகத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி. எப்படி இந்த இஸ்ரேலுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய சங்கிகள் இங்கே எலெக்ஷன் நேரத்துல புல்வாமா தாக்குதல் என்றும் இன்னும் வேறு சில தாக்குதலிலே ஈடுபட்டு அதை பற்றி மக்களை பேசுவதற்கு திசை திருப்பக்கூடிய என்ற சூழ்ச்சிகளை இன்னைக்கு உலக அரங்கத்திலே செய்திருக்கின்றார்கள். அமெரிக்க ஏகாபத்திய அரசர்களும் இஸ்ரேலுடைய குடும்போலர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களுக்கு மத்தியில நம்முடைய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேவலப்பட்டு போய்விட்டது என்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்னைக்கு ஈரான வேண்டும் என்று வம்பு இழுத்து அங்கே இப்படிப்பட்ட ஒரு மோசமான இன படுகொலையை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட இஸ்ரேலுடைய அந்த வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்றான். வகலைனா இலா பனி இஸ்ராயீல் கிதாப். இஸ்ராயேல் சந்ததிகள் இருக்கின்றார்களே யூதர்களுக்கு 2 முறை அந்த பலஸ்தீனிலே வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்றான். பெரிய வரலாறு. இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாறையும் துல்லியமாக குர்ஆன் பேசுகிறது. முதல்ல பலஸ்தீன் என்ற பூமியிலே நபிமார்களை கொன்றார்கள். அப்படி கொன்ற இந்த அநியாயக்காரர்களுக்கு 40 வருஷம் அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான். 40 வருஷம் யூதர்கள் பலஸ்தீனுடைய புனித பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரும் வீரர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி எல்லாத்தையும் சிறப்புடிச்சு 40 வருஷமா ஈரான் ஈராக்குக்கு பக்கத்துல ஒரு அரசருடைய கஸ்டடியில இருந்தாங்க. பிறகு 40 வருஷம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் குடியேறினார்கள். மீண்டும் குடியேறியதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய அழிச்சாட்டியங்களை செய்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா 2வது தடவை யூதர்களுக்கு சொன்னா, இந்த பலஸ்தீனுடைய பூமியில வஹராமுன் அலா கரியத்தின், இந்த பூமியில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூமியில என்ன செஞ்சான்?
சுத்தமா வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஹராமாக்கியிருந்தான். குர்ஆனுடைய வரலாறு முதல்ல 40 வருஷம் இருக்கக்கூடாது, 40 வருஷம் தடை. அதுக்கப்புறம் இந்த யூத குடும்பங்களுக்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் அநியாயம் செஞ்ச காரணத்தினால சுத்தமாவே வராம இருக்கணும் சொல்லி அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா யூதர்கள் பலஸ்தீன்ல வழியாக நடந்து கூட போக கூடாது, அந்த அளவுக்கு இருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஃபேக்ட் ஆஃப் உமர் லா அப்படின்ற ஒரு சட்டத்துல உமர் ரலியல்லாஹு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க யூதர்கள். எங்களுக்கு அந்த ஊர்ல தான் வசிக்க சிட்டிசன்ஷிப்லாம் எங்களுக்கு வேணாம், அந்த வழியா வர போறதுக்கு எங்களுக்கு ஒரு அந்த வழியா பயணம் செய்யும் போது நாங்க சுத்தி ஜோர்டான் அந்த வழியாக செல்ற மாதிரி இருக்கு, எனவே எங்களுக்கு அந்த பயணத்துக்கு உண்டான அந்த வழியை அமைத்து கொடுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே சரி ஒளிஞ்சு போன்னு அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அந்த பூமியில வருவதற்கும் அங்கே சிட்டிசன்ஷிப்பாக பெறுவதற்கும் யூதர்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் அல்லாஹ் சொல்றான், இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், கியாமத்துக்கு சமீபமாக மீண்டும் யூதர்கள் இஸ்ரேல் நாட்டை பிடிப்பார்கள், மீண்டும் உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்போ டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜியில உலகம் முன்னேற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுது யூதர்கள் மீண்டும் வருவார்கள் அப்படின்ற வரலாறு எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ யூதர்களுடைய சவகாசம் என்பது நமக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, தவறான விஷயத்தை எல்லாம் சாப்பிடாதே, ஹராமானதை சாப்பிடாதே என்று அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றிய சிறப்பான அந்த அவர்கள்கிட்ட எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் என்பது அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். என்னைக்கு சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு போராளி இறந்ததற்கு பிறகுதான் மனிதனுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமான சக்தியை கொடுப்பான். உண்மையிலேயே அயத்துல்லா என்பவர் எனக்கு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றிலிருந்து அவருடைய அந்த சக்தியினுடைய துவா, ஷஹீதுடைய துவா எப்படிப்பட்டது தெரியுமா? யூதர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது விரைவில் இன்ஷா அல்லாஹ். இவருடைய அட்டூழியங்கள் நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் சிலுவை யுத்தக்காரர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி இருக்கும் வரை அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தார். சலாஹுத்தீன் அய்யூபி ஷஹீதாக்கப்பட்டு சிரியாவில் அடக்கம் செய்யப்பட்ட சலாஹுத்தீன் அய்யூபினுடைய அந்த மன்னரைக்கு சென்று ஆங்கிலேயன் சென்றான் என்று சென்று சலாஹுத்தீன் அய்யூபி வஃபாத்தாக இருக்கக்கூடிய அவருடைய கபரை பார்த்து வேக் ஆஃப் சலாஹுத்தீன், வேக் ஆஃப் சலாஹுத்தீன் என்றான். எந்திரிச்சு வா, இப்ப நாங்க நினைச்சது சாதிக்கிறோமா இல்லையா? பைத்துல் முகத்தஸுடைய சாவி எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ போராடி பெற்றுக் கொண்டாய், இப்பொழுது எங்களிடத்தில் வந்துருச்சு, உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி யாரிடத்தில் ஆங்கிலேயன் பேசினான்? ஷஹீதாக்கப்பட்ட சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய மன்னரைக்கு சென்று ஆங்கிலேயன் பேசினான் என்றால் வாழ்ந்தால் 100 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த சுகதாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு சகமி என்பவர் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளருடைய அந்த தண்டனையை சிக்கிக் கொண்டார். ஒவ்வொரு கைதியாக எண்ணெய் கொதிக்கக்கூடிய எண்ணெயில 65 பொறிக்கிற மாதிரி மனுஷனை தூக்கி போட்டான். ஒவ்வொரு கொதிக்கக்கூடிய எண்ணெயில பஜ்ஜி பொறிக்கிற மாதிரி மனிதர்களுடைய கைதிகளை எல்லாம் தூக்கி போட்டு அரசன் தண்டிக்கிறான். அப்துல்லா இப்னு சகமி அடுத்து அவர் அந்த எண்ணெய் சட்டிக்கு இரையாக்க போறார், ஷஹீதாக போறார். அப்பொழுது அவர் அழுதார். அப்துல்லா இப்னு சகமி அழுதுகிட்டே நின்றார். இப்ப அரசன் கேட்டான், உயிருக்கு பயந்து விட்டாயா அப்துல்லா இப்னு சகமி? உயிருக்கு பயந்து அழுகின்றாயா? அடுத்து நீதான் அந்த எண்ணெய் சட்டிக்குள் பொறிக்கப்படக்கூடிய மையத்தாக ஆகப் போகிறாய், எனவே அதற்கு பயந்து அழுகிறாயா என்று அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு சகமி சொன்ன வார்த்தை சரித்திர வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடே மடையா அரசனே, உயிருக்கு போகும் என்று நான் பயப்படவில்லை, அடுத்து இந்த எண்ணெய் சட்டிக்குள் விழுந்து நான் ஷஹீதாக்கப்பட போகின்றேன், அந்த தண்டனை எனக்கு கொடுக்க போகின்றாய், அதை நினைத்து நான் அழவில்லை. நான் ஏன் அழுவேன் தெரியுமா? இவ்வளவு பெரிய உடல்ல, இவ்வளவு பெரிய உடம்புல அல்லாஹ்வுக்காக தீனுக்காக கொடுப்பதற்கு ஒரே ஒரு உயிரைத்தானே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உடலில் உள்ள ரோமத்தின் அளவு எனக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய முடியவில்லையே என்று அழுகின்றேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய உடல்ல அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு உயிர் பத்தவில்லையே, இன்னும் நிறைய உயிரை அல்லாஹ் கொடுத்தால் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக நான் செலவழிப்பேன் என்று அப்துல்லா இப்னு சகமி சொன்ன வார்த்தை தான் ஒவ்வொரு சுகதாக்களும் இன்றும் நம்முடைய எதிரிகளை பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் the death is not a end of our life, that is a beginning of our life என்ற அந்த லட்சியத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இது போன்ற சுகதாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு சிறப்பான ஆயத்துக்கள் எல்லாம் ஓதினோம். சூரத்துல் கஹ்ஃப், வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃபை யார் ஓதுகிறார்களோ ஒரு வாரம் ஒளிமயமான காலத்தை அல்லாஹ் தஆலா தருவான்னு சொன்னாங்க. இது போன்ற இஸ்ரேல் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 திருவசனத்தை தினந்தோறும் யார் ஓதுவார்களோ தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க.
இழந்துவிட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் மீட்டி எடுப்பதற்கு இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. இழந்துவிட்ட நம்முடைய கண்ணியங்கள், இந்த தேசத்திலே இழந்துவிட்ட நம்முடைய ஷரியத்துகள், கொடுங்கோளர்களுடைய ஆட்சி என்று வந்ததோ இன்று இந்த தேசத்திலே நாம் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த தேசத்திலே தொழுவதற்கு கூட, நோன்பு வைப்பதற்கு கூட வடநாட்டிலே இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே. இந்த அடிமைப்படுத்திய இந்த அரக்கர்களிடத்திலிருந்து இந்த நாடும் நாமும் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த துவாவை ஓத சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். கழுகு இருக்கு பாத்தீங்களா? கழுகு அல்லாஹ் ஆயுட்காலங்கள் 60 வருஷம் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு 55 56 வயசு அதனுடைய கடைசி காலம் வயசாக ஆக நம்முடைய முடி கொட்டுற மாதிரி அதனுடைய இறக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பித்துவிடும். மிக உயரத்தில் அதால் பறக்க முடியாது. பிறகு அதனுடைய நகங்கள், வேட்டையாடக்கூடிய நகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துவிடும். அதனுடைய அழகு இருக்கு பாத்தீங்களா, முன் அழகு, கடித்து சாப்பிடுவதற்கு உண்டான முன் அழகு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்துவிடும். அதனால் உயரமாக பறக்கவும் முடியாது. வயசானதற்கு பிறகு நகமும் இல்லை, வேட்டையாடுவதற்கு, வாயில் சாப்பிடுவதற்கு, மென்பதற்கு அழகும் அது தேய்ந்துவிடும். அந்த நேரத்திலே அது பசியால் பயந்து செத்து போய்விடும் சில கழுகுகள். ஆனால் சில கழுகுகள் அல்லாஹ் அதற்கு அறிவை கொடுப்பான். அந்த கழுகுகள் என்ன செய்யுமா, 55 56 வயசு ஆகும் போது அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் உதிர்ந்து விடும் அல்லவா? அதனுடைய நகைகள் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனம் ஆகும் போது அதுவே தன்னுடைய நகத்தை உடைத்துக் கொள்ளுமாம். அதுவே தன்னுடைய நகத்தை உடைத்துக் கொள்ளுமாம். அதுவே தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த அழகனுடைய அந்த ஓட்டை அதுவே ஒரு பாறையில் தட்டு உடைத்துக் கொள்ளுமாம். உடைத்துக் கொண்டு யாரிடமும் வேட்டைக்கு செல்லாமல் தனியில் தவத்தில் இருக்கும். இது கழுகில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். தவத்தில் இருக்குமா? தவத்தில் இருக்கும் போது அதை பார்த்து பயந்த காகம் எல்லாம் வந்து அதை சில்மிஷன் செய்துவிட்டு போகும், ஒன்னும் பேசாது. காக்கா கழுகை பார்த்தா பயந்து ஓடும். ஆனா தவத்துல வாயை உடைத்துக் கொண்டு, அலகை உடைத்துக் கொண்டு, நகத்தை உடைத்துக் கொண்டு, ரெக்கையை வேண்டுமென்றே வேகமாக அசைத்து அதனுடைய அந்த இறகுகளை எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு அது தவத்தில் இருக்கப்படக்கூடிய நேரத்திலே அதை பார்த்து பயந்த காக்காய்கள் எல்லாம் வந்து சிலிமிஷம் செய்யும். எதற்கும் பதிலளிக்காது, பயப்படவும் செய்யாது. அந்த கழுகு சில ஆண்டுகள் தவம் இருந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு அதிசயத்தை கொடுக்கின்றான். என்ன அதிசயம்? உதிர்ந்து போன நகங்கள் மீண்டும் வளர ஆரம்பித்து விடுகிறது. உதிர்ந்து போன அதனுடைய இறக்கைகள் மீண்டும் வளர ஆரம்பிக்கிறது. மீண்டும் அந்த அழகு மீண்டும் வளர ஆரம்பிக்கின்றது. முந்திய சக்தியை அல்லாஹ் தஆலா மீண்டும் இந்த தவத்தில் இருக்கக்கூடிய கழுகுகளுக்கு மட்டும் கொடுத்து, பிறகு எத்தனை வருஷம் அல்லாஹ் ஆயுட்காலங்களை கொடுக்கிறான் தெரியுமா? +40. இன்னொரு 40 ஆண்டுகள் அந்த கழுகுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்வதை போன்று நாம அல்லாஹ்விடத்துல நம்ம இன்னைக்கு எவனோ சூண்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்துல இருகரம் ஏந்தி கழுகை போன்று நாம் துஆ செய்வோம். நம்மை காகத்தை போன்று இருக்கக்கூடிய அடிவருடிகள் எல்லாம் நம்மை வந்து சீண்டினாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் விரைவில் கழுகை போன்று நமக்கு ஒரு சக்தியை கொடுப்பான். நமக்கு ஒரு சக்தியை கொடுப்பான். அப்பொழுது எவனெல்லாம் நம்மை அடித்தானோ அவனை எல்லாம் திருப்பி அடிக்கக்கூடிய காலம் வரும். மக்காவில் அடி வாங்கிய சஹாபாக்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு திருப்பி அடி கொடுத்தார்கள் அல்லவா? இதே அடியை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே தோன்றி மஹதி அலைஹிஸ்ஸலாமோ, ஈசா அலைஹிஸ்ஸலாமோ அல்லது வேறு ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்த லீடரோ இந்த உலகத்தில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு தலைவர், சிறப்பான ஒரு தலைவர் இன்ஷா அல்லாஹ் விரைவில் தோன்றுவார். அல்லாஹ் அதற்குண்டான இந்த யூதர்களுடைய அழிவு காலங்கள் நெருங்கியதற்குத்தான் இதுவெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய அட்டூழியங்களை அல்லாஹ் தஆலா அழித்து ஒழித்து யூதர்களுக்கு நல்ல பாடத்தை அல்லாஹ் தஆலா புகட்டுவானாக. சிறு பிஞ்சு குழந்தைகளை சென்ற ரமலானிலே பலஸ்தீனிலே கொன்று குவித்தார்கள். இன்று ஈரானிலே 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்று குவித்த மகா பாவிகளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த போரின் காரணமாக வளைகுடா நாடுகளிலே இருக்கப்படக்கூடிய பதற்றத்தை அல்லாஹ் தஆலா போக்கி உலகமெங்கும் இன்ஷா அல்லாஹ் போர் மூடலுடைய சூழலை அல்லாஹ் தஆலா நிறுத்தி அனைத்து அரசர்களுக்கும் இரக்க தன்மையை அல்லாஹ் தஆலா கொடுத்து எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வளைகுடா நாடுகளிலே உலகத்திலே
மயங்கி கிடக்கக்கூடிய இந்த அரசர்களுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுத்து அவர்கள் பாம்புக்குத்தான் நாம் பால் ஊற்றிவிட்டோம் என்று உணர்ந்து இனி பாம்புக்கு பால் ஊற்றினாலும் அது விஷத்தை தான் நமக்கு கட்டும் என்ற அந்த புத்தியை அல்லாஹு தாலா சவுதி, துபாய், கத்தார், குவைத் போன்ற வளமான நாடுகளுடைய அரசர்களுடைய புத்தியிலே அல்லாஹு தாலா எட்ட வைத்து அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.